ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஸோ என் வீடியோவில் இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு டுடே பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வேகமாக காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ இந்த பூ கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் பறிச்சுக்கிட்டேன். காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக என் ஃப்ரெண்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளவரை வச்சு போஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயுமே என் ஃப்ரெண்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நானும் அவளும் காலேஜ் கிளம்பிட்டோம். இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் காலேஜுக்கு. எப்பயுமே என் ஃப்ரெண்ட் கோயிலுக்கு போகுவாள். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டு வந்தார். அப்போ பாஸ் ஆகலாம் அப்படின்னா சரிடி போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. நான் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலி நான் காலேஜுக்கு வந்துட்டேன். எல்லாருமே படிச்சுட்டு இருந்தாலுங்க சின்சியராக. நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி நம்மளும் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பென் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற காசு போட்டு நானே என் ஃப்ரெண்டும் போய் பென் வாங்கலான்னு கிளம்பிட்டோம். பென் வாங்க காலேஜ் கேண்டீனுக்கு தான் போனோம். பட் அந்த அக்கா பென் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வந்துட்டோன்னு சொல்லி எக்ஸாம் ரூம் நம்பர் பார்த்துட்டு போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எக்ஸாம் ரூம் நம்பர் பார்க்க போயிட்டோம். ரூம் நம்பரும் பார்த்து முடிச்சுட்டு பென் வாங்கிறதுக்காக எங்கள் காலேஜ் ஜெராக்ஸ் சென்டருக்கு போய் பார்த்தோம். பட் அங்கேயும் மூடி இருந்துச்சு. ஸோ வெளியே நாங்கள் வந்துட்டோம். சரின்னு சொல்லி ஃபைனலி நாங்கள் வெளியே போய் பென் வாங்கிட்டு வந்துட்டோம். வேறு வழி இல்லாமல் இந்த 7 ரூபா பென்னுக்காக. சரி எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10 o'clock தான் எக்ஸாம். எந்த ரூம்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நாங்கள் ரூம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யார் யார் எந்த டெஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுட்ருந்தாங்க வேறு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சடனாக நம்ம கூட இன்னொருத்தர் எக்ஸாம் எழுத வந்துட்டாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, இந்த சார் தான். ஸோ இவங்கள வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஃபைனலி நாங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு நான் வீட்டுக்கு போகிற வேலை தான். ஸோ எல்லாருமே எப்படிலாம் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை வண்டியில் ட்ராப் பண்ணால் நானும் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருந்தேன். இன்றைக்கி ஜும்மானால் மஸ்ஜித்தில் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. எல்லோரும் நமாஸ் படிக்க வந்திருந்தாங்க. லைட்டாக பசஞ்சனால நான் 2 மேட் ஆங்கிள்ஸ் வாங்கி வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:35 ஆகுது. எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. குழம்பு கொதிச்சிட்ருந்துச்சு. பிரியாணி சூடாக இருந்துச்சு. அப்புறம் சில்லி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பொரிக்க சொல்லிட்டாங்க. சரி அதையும் பொரித்து சாப்பிட்லான்னு சொல்லி அதை பொரிச்சிட்ருந்தேன். அப்புறம் சில்லி பொரிஞ்சிட்ருந்த நேரத்தில் நான் வெளியே கிளைமேட்டை ரசிச்சிட்ருந்தேன். இன்றைக்கி வெதர் சூப்பராக இருந்துச்சு. சில்லியும் ரெடியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் எப்பயும் சாப்பிட்டா ஒரு குட்டி தூக்கம் போடுவது வழக்கம். அதனால் நான் தூங்கிட்டு வரேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காஃபி போட போயிட்டேன். அப்படியே இந்த கிளைமேட்டை ரசித்து பார்த்துட்டு இந்த காஃபி குடித்து இந்த விலாகை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் விலாக் பண்ணுறனால எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ்.